ஹே டியூட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அன்கான்சியஸ் டாக்கீஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லா வாழ்க்கையிலும் ஒவ்வொன்று நடந்திருக்கும். அது மாதிரி என் வாழ்க்கையிலும் ஒவ்வொன்று நடந்திருக்கு. அதெல்லாம் அது மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் கேட்க தயாராகுங்க. இந்த எபிசோடோட பேர் அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். இப்போ எல்லோரும் பண்டிகைக்கு ஊருக்கு வந்துட்டு போவீங்க. ஊருக்கு வரப்போ ஜாலியாக இருக்கும், ஆனால் ஊருக்கு போகிறப்ப அப்படியே வாழ்ந்துவீங்க. ஆனால் ஊருக்கு போய் தான் ஆகணும். அதாவது நான் வெளிநாட்டில் இருக்கிறவங்க தான் சொல்ல, பண்டிகைக்காண்டி ஒரு சென்னையிலேருந்தோ இந்த சொந்த ஊருக்கு வரவங்க, கோயம்புத்தூர்லேருந்து சொந்த ஊர், எந்த ஊர்லேருந்து வேணால் சொந்த ஊருக்கு வந்துடுவீங்க. வந்ததுக்கப்புறம் நல்லா ஜாலியாக பண்டிகையெல்லாம் கொண்டாடிட்டு இருப்பீங்க. அப்போ தான் ஒன்று தோணும், ஐயையோ நாளைக்கு போகணுமே, ஐயையோ நைட்டு கிளம்பணுமே, ஐயையோ போகணுமே அப்படின்னு தோணும். அதனால் சில பேருக்கு பண்டிகையே வீணாக போயிடலாம். சில பேர் அதெல்லாம் பயன்படுத்தாமல் பண்டிகையை கொண்டாடிட்டு போகிறப்ப வருத்தப்படுவீங்க. இது ஒரு இதுதான். நான் இது மாதிரி புக் பண்ணி போகிற ஆள்லாம் கிடையாது. ஸோ புக்கிங் கிடையாது. நீங்கள் புக்கிங் பர்சனாக இருந்தால் இது உங்களுக்கு புரியாது. நான் புக் பண்ணி போகிறது கிடையாது. என்ன பஸ்ஸு இருக்கோ அந்த பஸ்ஸை பார்த்து ஏறி போகிற ஆள். இப்போது பண்டிகை நாளில் அப்போ புக்கிங் இல்லாமல் பஸ்ஸை பார்த்தோன்னா, ஐயோ எவ்வளோ கூட்டம் அப்படின்னு நிறைய இது பார்த்தது. ஆனால் அப்போ கூட்டம் கூட வரப்போ தான், அதாவது சொந்த ஊருக்கு வர பண்டிகைக்காண்டி வர்றதுக்கு தான் நியூஸில் போடுவாங்க. இதை வர திருப்பி போகிறப்ப அந்தளவு கூட்டம் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துருந்தா அது எனக்கு தெரியலை. இப்போ நான் போன கதை அதுதான். இப்போ ஏன்டா இப்போ சம்மந்தமே இல்லாமல் எந்த பண்டிகை நடந்துச்சு, எதுக்கு வந்த, எதுக்கு இப்போ போடுற அப்படின்னு கேட்டால், எனக்கு இப்போ தான் தோணுச்சு சொல்லணுன்னு. அதனால் இப்போ சொல்கிறேன். நான் அன்னைக்கு ஒரு நாள் லேட்டாக, எப்பயுமே நான் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப ஐயோ அப்படின்னு கிளம்பக்கூடாதுன்ட்டு கடைசி பஸ்ஸுக்கு தான் நான் கிளம்புவேன். எங்கள் ஊர்லேருந்து கடைசி பஸ்ஸுக்கு நான் ஏறினேன். அங்கே போய் நிற்கிறேன் பஸ் ஸ்டாப்பில். அவ்வளோ கூட்டம். என்னடா எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்பில் இவ்வளோ கூட்டம், எல்லாம் பண்டிகைக்கு வந்தவங்களா அப்படின்னு பார்த்தா, அங்கேருந்து வர பஸ்ஸு அதுக்கு மேலே கூட்டம். உள்ள இடமே இல்லை. இருந்தாலும் ஒருத்தர் இறங்கிட்டார். 2 அண்ணன், கொஞ்சம் பல்காக 2 அண்ணன் 3 சீட்டு இருக்கிறதுல உட்காந்துருக்காங்க. உடனே என்னடா அந்த உடலை வச்சு இது பண்ணுறது, கலாய்க்கிறது, இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்காண்டி இதை சொல்லலை. அவங்க கொஞ்சம் சீட்டே பத்தாத மாதிரி தான் இருக்குது. இடையில ஒரு ஒட்டடை குச்சி போய் நான் போய் மாட்டிக்கிட்டேன். நான் அந்த என்ன பண்ணுறாங்க, இப்படி நவரவும் இல்லை அப்படி நவரவும் இல்லை, போய் சென்டரில் உட்காருன்ட்டாங்க. 2 அண்ணனும் பல்காக இருக்காங்க. அப்படியே 2 இதுக்கு மாட்டின இது மாதிரி நான் மாட்டிக்கிட்டு அடிபட்டுக்கிட்டு வாரேன். நினச்சி பார்த்தாலே சிரிப்பாக வருது. உங்களுக்கு இதை கேட்குறப்ப எப்படி வருதோ தெரியல. அது மாதிரி நசுங்கிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். கையில் பேகு. பஸ்ஸு சரியான கூட்டம். இது அங்கே இங்கேயே இப்படி இருக்கே, அங்கே எப்படி இருக்கும், அப்போ மெயின் பஸ் ஸ்டாண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இது. அங்கே போனால் எப்பப்பப்பா இவ்வளோ கூட்டம், எப்பட்றா ஏறுறது அப்படின்னு ஒரு எண்ணம். நானும் அங்கே பார்க்குறேன், இங்கே பார்க்குறேன், கோயம்புத்தூர் பஸ் பார்க்குறேன், திருச்சி பஸ் பார்க்குறேன், எந்த பஸ்ஸும் இல்லை. திருச்சிக்கு ப்ரைவேட் பஸ்ஸு அன்றைக்கி ஓடல. ஏன்னு கேட்டால், ஏதோ புது பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க, அதனால் இது ப்ரைவேட் பஸ் எதுவுமே திருச்சி போகல. தஞ்சாவூர் வரையும் தான் ப்ரைவேட் பஸ் எல்லாமே போகுது. ஐயையோ, திருச்சி போனால் கூட நான் கோயம்புத்தூர் தாவி தாவி ஓடிடுவேனே, தஞ்சாவூர் போய் 1-2 பஸ்ஸு தானே நிற்கும்னு யோசனை. ஆனால் அந்த தஞ்சாவூர் பஸ்ஸும் என்னால் ஏற முடியல. அதுக்கப்புறம் போய் 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 பார்த்தா ஃபுல்லாக அந்த வடிவேல் கதையில் உள்ள மாதிரி தான், அந்த ஒருத்தனும் ஏற மாட்டேங்கிறாங்கிற மாதிரி எல்லாம் அடிச்சுட்டு ஏறவும் மாட்டுறாங்க, இறங்கவும் மாட்டுறாங்க. என்னால் ஏறவும் முடியல. அடுத்து எந்த பஸ்ஸும் இல்லை அப்படின்னு முடிவாகி 1 மணிக்கு தான் இனி பஸ்ஸுன்னு சொன்னாங்க. பார்த்தா ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு வேகமாக உள்ளே வந்துச்சு. உள்ளே திருச்சி வரையும் போகுன்னாங்க. திருச்சி வரையும் போகுமா அப்படின்னோன்னா ஏறியாச்சு. சல்லுன்னு ஏறியாச்சு. திருச்சி வரையும் போகுன்ட்டு கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டேன், சீட்டை பிடிச்சிட்டேன். உட்கார்ந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, இது திருச்சி மட்டும்தான் போகும், திருச்சி போகிறதுக்கு இது எக்ஸ்ட்ரா ரேட்டு அப்படின்ட்டாங்க.
என்ன திருச்சி மட்டும் போய் எக்ஸ்ட்ரா ரேட்னா புரியலை அப்படின்னவொன்னே இந்த தனுஷ் எப்படி 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா 10 ரூபா டிக்கெட் 20 ரூபா 20 ரூபா டிக்கெட் 30 ரூபான்னு வித்தானோ. அதே மாதிரி இங்கே 80 ரூபா டிக்கெட் 160 ரூபா. இது இப்போதைக்கு திருச்சி மட்டும்தான் சொன்னாங்க 80 ரூபா டிக்கெட் 160 ரூபா, உட்காரவங்க உட்காருங்க, இல்லைன்னா எந்திரிச்சு வெளில போயிடுங்க அப்படின்ட்டாங்க. நாங்கள் வந்து சரி எப்படி இருந்தாலும் பண்டிகை நாளைக்கு பஸ்ஸு கிடைக்காது, காலைல நான் போயே ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதில் உட்காந்துட்டேன். திருச்சி மட்டும் ஏறுங்கன்னு ஃபஸ்ட்டு எல்லாரையும் ஏற்றிட்டாங்க. இது நான் ஸ்டாப் வண்டின்னு சொல்லிட்டாங்க. இது ஒன்று. அடுத்து திருப்பி தஞ்சாவூரும் போகும், 40 ரூபா டிக்கெட் 80 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஏற்றிட்டாங்க. ஆனால் தஞ்சாவூருக்கு சீட்டுக்கு உட்கார்றதுக்குலாம் இடம் இல்லை, நிற்க விட்றதுக்காண்டி தஞ்சாவூர். உட்கார்ந்தது பூரா திருச்சி, நிற்கிறவங்க பூரா தஞ்சாவூர். அதை அவங்களுக்கும் நான் ஸ்டாப்புன்னு சொல்லிட்டாங்க தஞ்சாவூர். சரி பைபாஸில் ஏற்றுவாங்கன்னு பார்த்தா திருப்பி ஏற்றுறாங்க. இது சின்ன சின்ன ஸ்டாப்லாம் இருக்கும்ல, அதுக்கும் ஏற்றுறாங்க. அதுக்கு வந்து அதுக்குள்ளே டிக்கெட் தான் போடுறாங்க. ஆனால் வந்து நான் ஸ்டாப் வண்டியெல்லாம் இல்லை, வரிசையாக தான் போகும்னு லாஸ்ட்டாக சொல்கிறாங்க. சரி எப்படியோ ஏறி உட்காந்தாச்சு, திருச்சி வரையும் தூங்கலாம் அப்படின்னு தூங்கினேன். தூங்கி கண்ணை விழிச்சா ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டு இருந்துச்சு. என்னடா இது பஸ் ஸ்டாண்டு இப்படி இருக்கு, எங்கே இருக்கும்? ஓ ரைட் திருச்சி பஸ் ஸ்டாண்டு மாற்றிட்டாங்கள அதனால் அப்படின்னு யோசிச்சாங்க. யோசிச்சு இறங்கிட்டேன். இறங்கினோன்னே எனக்கு ஒரு டவுட்டு, பழைய பஸ் ஸ்டாண்டில் கூட அந்த ஆப்போசிட் ஓடிடுவேன், இங்கே எங்கே திருச்சி பஸ் கோயம்புத்தூர் பஸ் நிற்கும்னு குழம்பிட்டேன். அட போங்கடான்னு தேடி 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 பார்த்தா கோயம்புத்தூர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டேன், பஸ்ஸு நிற்கிற இடத்துக்கு போயிட்டேன். அத்தனை பஸ்ஸு நிற்கிது கோயம்புத்தூர் பஸ்ஸு, ஆனால் ஒரு பஸ்ஸு கூட ஃப்ரீயாக இல்லை. வர பஸ்ஸில் அங்கேருந்தே தாவிட்டு வராங்க. புட்டிச்சு அது என்ன படம், மிருதன் படத்தில் அந்த மிக்கிற மாதிரி அப்படியே மிப்பாங்க தெரியுமா அந்த வேணா, அது மாதிரி மிக்கிறாங்க. அந்த ஜன்னலில் போடுறாங்க, அதுவும் ஓடுற வண்டியில் ஜன்னலில் போடுறாங்க. இது கதவை திறக்கவே இல்லை, அந்த ஜன்னலை தொங்கிக்கிட்டே வராங்க, அதை திறந்தோன்னே உள்ளே பூந்துக்கலான்ட்டு. அப்படி இப்படிட்டு எல்லாம் ஏறியாச்சு. ஏறிட்டு வெள்ளை எட்டி பார்த்தா இப்படி அவ்வளோ கூட்டம். சரி எப்படியோ நமக்கு சீட்டு கிடச்சிருச்சு, இப்படியே போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து போகிறான் போய்கிட்டே இருக்கு. ஏடா பஸ்ஸுனா பொறுமையாக தான் போவோம், அது பண்டிகை நேரம், உனக்கு பஸ்ஸு கிடச்சதே பெருசு, என்னடா போகிறான் பொறுமையாக போகிறாங்கிறிய அப்படிங்கன்னா, அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. அவனுக்கு பஸ்ஸு ரூட்டு தெரில, சிங்காநல்லூர் போகிறதுக்கு பதிலாக உக்கடம் ரூட்டில் விட்டுட்டான். உக்கடத்து எந்த சைடு, அதாவது 2 ரூட்டு இருக்கா, ஸோ சிங்காநல்லூர் உக்கடம் 2 ரூட்டு இருக்குது. சிங்காநல்லூர் போகாமல் உக்கடம் சைடு விட்டுட்டான். ஆனால் உக்கடம் வந்து அந்த சில பேருக்கு தெரியும், அந்த உக்கடம் ஹாஸ்பிட்டல் கிட்ட வரையும் போயிட்டான். அது எனக்கு தெரியாது, ஏன்னா இவ்வளோ நாளையாகுதுன்னு. அதுக்கப்புறம் திருப்பி சிங்காநல்லூர் திருப்பினவர் தான் சொன்னால் உக்கடம் சைடு விட்டான், டிரைவர் புது ஆள் அப்படின்னு. தெரிஞ்சிருந்தால் அந்த சைடு இறங்கி காந்திபுரம் போயிருப்பேன் அப்படின்னு யோசிச்சு. ஆனால் அது இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்தாச்சு, சிங்காநல்லூர் வந்தாச்சு. இறங்குனா ஒரே குளிர் நடுக்குதுப்பா. ஆனால் இங்கேருந்து பஸ்ஸு ஏறணும், காந்திபுரம் பஸ்ஸுன்னு பார்த்தா இது கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு தெரியும், இல்லை வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த 3 விதமாக பஸ்ஸு வரும். ஒரு பஸ்ஸு அந்த கீழ்த்தலை பஸ்ஸுன்னு, இன்னொன்று ரெட் பஸ்ஸு. இது 2 பஸ்ஸுலேயுமே அப்படியே 2 மடங்கு. இன்னொரு பஸ்ஸு நார்மல் பஸ் வரும், அந்த பஸ்ஸு தான் நம்மளுக்கு ஏற்ற பஸ்ஸு. அந்த பஸ்ஸை பார்த்து ஏறியாச்சு. அது ஏறுனா நீ எவ்வளோ பேர் ஏறியோ அப்போ தான் நான் வண்டி ஏறுவேன், பஸ்ஸு நல்லா ஃபுல்லாகணும், இது முடிஞ்சளவு திணிக்கணும்னு சொல்லி திணிச்சு அதுக்கப்புறம் தான் பஸ்ஸை எடுத்தா அங்கேருந்து காந்திபுரம் போயாச்சு. இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு போகணும், போய் கிளம்பணும். அதுக்கு முன்னாடி எனக்கு ரெஸ்ட் ரூம் வந்துச்சு. போய் ரெஸ்ட் ரூம் போனால் அங்கே ஒருத்தவன், என்னடா குருன்னு பார்க்குற,
ராரா சரசகுராரா என்னடா இது அப்படிங்கிற டயலாக் மாதிரி ஆகி போச்சு. அதுக்கு போய் விட்டு வேகமாக ஓடி வந்து பஸ்ஸை ஏறிட்டு கண்டக்டர்கிட்ட 2 திட்டு வாங்கினா சில்லற இல்லைன்னு திட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் இருக்க வேண்டிய இடத்துக்கு போய் அங்கேருந்து 2 கிலோமீட்டர் நடக்கணும். அழைக்கலாம் ஆள் கிடையாது. அதுவே இருந்தால் பஸ்ஸு 2 கிலோமீட்டர் நடந்தாலும் நடந்து போய் நான் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டேன். போனதுக்கப்புறம் தண்ணி வரல. ஏன்னா நான் குளிச்சுட்டு கிளம்பணும். அதுக்காண்டி தண்ணி வரல. ஏங்க பாத்ரூம் போக தண்ணி வரலங்க. திருப்பி வந்துருச்சுங்க பாத்ரூமே. அந்தளவு நிலையில் அங்கே ஏண்டா வந்தது ஒரு குத்தமா அப்படின்னு. சரி இதுதான் பிரச்சனைன்னு பார்த்தா வெள்ளை எட்டி பார்த்தா எவனையும் காணும். நான் மட்டும்தான் அப்போ தேவையில்லாமல் இன்றைக்கே கிளம்பி வந்துட்டேனா, நாளைக்கு வந்திருக்கலாமோ, நாளானைக்கு வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. சரி வந்துட்டோம், வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு என்னோடய வாழ்க்கை அப்படியே தொடர ஆரம்பிச்சிச்சு. இதோட இந்த வீடியோவும் முடியுது. இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பபாய்.